அளவுக்கு சாப்பிட்டு ரொம்பவே சூப்பரான குழம்பு இருக்குது. இது குழம்பு செஞ்சு வச்சுக்க ரொம்பவே வச்சிருக்காங்க. குட்டீஸ் வந்து சூப்பரா சாப்பிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். சிக்கன் 65 வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ஊர்ல வந்து திருவிழாவே என்ன நான்வெஜ் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமையல் செய் சேனல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான நான்வெஜ் வந்து செஞ்சிருக்காங்க. என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க. இங்க சமைச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா இருக்குங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து ரெசிபியா ஒரு ரெசிபியா வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஒன்னொன்னா கிளிக் பண்ணி நீங்களும் பாத்தீங்கன்னா இதே போல சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இப்ப வாங்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பயும் போல சாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்க, நல்லா வந்து சுட சுட சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். இந்த சாதம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த சாதம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50 பேர் அளவுக்கு சாப்பிடுறாங்க. சூப்பரா சுட சுட சாதம் சமைச்சுட்டா அடுத்ததா வாங்க பாத்தீங்கன்னா சிக்கன் செஞ்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கலர் பொடி சேர்த்து செய்யுது. ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்குங்க. ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்கு. கண்டிப்பா வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா 4 கிலோ கறி அளவுக்கு செஞ்சிருக்காங்க. இங்க குட்டீஸ் பாத்தீங்கன்னா இது போல வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுத்தா ரொம்பவே கொடுக்குங்க. அதனால இன்னைக்கு வந்து அது போல செஞ்சுட்டேன். அடுத்ததா வாங்க ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சாங்க. பாருங்க, சூப்பரான குழம்பு இருக்குது. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ கறி செஞ்சிருக்கேன் அப்படின்னா 15 கிலோ ஆட்டுக்கறி வச்சு சூப்பரா வந்து குழம்பு செஞ்சு வச்சுக்க. ரொம்பவே சிம்பிளா டேஸ்டா இருக்குங்க. தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் சேர்த்து செஞ்சிருக்கேன். 3 வச்சிடலாம்பா. சூப்பரான வந்து ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடிங்க. ரொம்ப அருமையா இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததா முட்டை பாத்தீங்கன்னா வேக வச்சு வச்சிருக்காங்க. முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்காங்க. இந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு நான்வெஜ்னாலே முட்டை வந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால வந்து முட்டை வந்து வச்சுட்டேன். முட்டை வச்சுட்டாங்க. இது பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து குட்டி சாப்பிட்டாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருந்தா அந்த சிக்கன் கிரேவி இருக்கு. அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி செஞ்சிருந்தாங்க. இட்லியும் கொஞ்சம் இருக்குது. இது பாத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அடுத்ததா இதுவும் பாத்தீங்கன்னா சாதம் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டியான ஈரல் ஃப்ரைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிபி வந்து நம்ம சேனல்ல இருக்குங்க. கண்டிப்பா வந்து இந்த ஈரல் ஃப்ரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குங்க. இந்த ஈரல் ஃப்ரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெப்பர் தூக்குல போட்டு செய்யணுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து சமைச்சது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிருக்காங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குங்க. கண்டிப்பா வந்து நான்வெஜ் சமைக்கும் போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்மளோட வீடியோ பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நாம வர ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களை தேடி வருங்க. அடுத்து என்ன சமைச்சிருக்குன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க. ரசம் செஞ்சிருக்காங்க. பூண்டு மிளகாலாம் தூக்குலா போட்டு ரசம் செஞ்சுட்டாங்க. இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்து செஞ்சோம்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்திருக்காங்க. மிளகு சீரகம் எல்லாம் அதிகமா சேர்த்து செஞ்சிருக்காங்க. மிளகு சீரகம் பொடி செய்யும் போது பாத்தீங்கன்னா மிளகு வந்து கொஞ்சம் தூக்குலா வந்து கூடாது. நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது தூக்குலா போட்டா வந்து நல்லா இருக்குங்க. இது போல வந்து ரசம் செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீரகம் வந்து ரொம்ப தூக்குலா இருக்குங்க. ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மட்டும் எடுத்தா போதுங்க. அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது போல வந்து செஞ்சிருக்கா. பூண்டு அதிகம் தட்டி போட்டு செஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க சிக்கன் 65 செஞ்சிருக்குங்க. இந்த சிக்கன் 65 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோ கறியில செஞ்சிருக்காங்க. இந்த சிக்கன் 65 வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோ கறியில செஞ்சிருக்காங்க.
இது குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எங்க சித்தி ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிக்கன் வந்து இங்க இருக்குங்க. இந்த சிக்கன் ஃப்ரை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது மூடி வருவாங்க. இதோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க. எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே கூட அடுத்து என்ன நாமளும் சாப்பிட்டு ரெஸ்டும் போட்டு சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாலியா போயிடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெகந்தி கோன் வச்சிருக்கேன் பாருங்க. ரொம்பவே சூப்பரான கோன் வச்சுட்டாங்க. இந்த கோன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நேத்தெல்லாம் இந்த கோனை வச்சுட்டு அலறி தள்ளியாச்சுங்க. இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னோட சாரி எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா புது சாரி. சாரி புது சாரினாலே அம்மா எடுத்துதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா என்னோட அம்மா வந்து எடுத்து சாரி ரொம்பவே வந்து சூப்பரா இருக்குங்க. கோல்டு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அம்மானா அம்மா இல்லைங்க. என்னுடைய மாமியார் வந்து அன்பா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆசையை வந்து கட்டியிருக்காங்க. எப்படி வந்து மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். நான் சமைச்ச டிஷ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பிடிக்கும். நம்ம அதிகமா செஞ்சு கொடுத்ததால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாப்பிடணும் வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து சாப்பிடலாங்க. பொறுமையா வந்து குட்டீஸ் எல்லாம் சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிற எங்க குட்டீஸ்க்கு வந்து லீவுங்க. அதனால வந்து சூப்பரா ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. அப்படியே இங்க பாருங்க நம்ம செஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை வந்து நடக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. என்ஜாய் பண்ணட்டும். ஹாய் சொல்லணும். ஹாய் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நிதிஷ் வந்து லாஸ்டா வந்துட்டா. அவங்க நிதி நீ வர ஹாய் சொல்லுப்பா. ஹாய் எப்படி இருக்கீங்க? எப்படி சிக்கன் எப்படி இருக்கு? கண்டிப்பா வந்து நீங்க வந்து இதே போல செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் வீடியோ அப்படின்னா ஸ்நாக்ஸ். பாய்.